ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெண்பொங்கல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு அரை கப், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், நெய் 4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதோட பச்சரிசி வந்து ஒரு டீ கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2. இது கூடவே நீங்கள் ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்க பச்சரிசி அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டையுமே வந்து தண்ணியில் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு அண்ட் பச்சரிசியை வந்து நல்லா தண்ணியில் கழிஞ்சு எடுத்தோம் இல்லையா, அதையே சேர்த்திக்கலாம். எந்த கப்பில் நம்ம பச்சரிசி அளந்தோமோ அந்த கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையுமே நல்லா 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், பச்சரிசி அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா வெந்திருக்கு. இது போல் நல்லா கொல கொலன்னு வெந்திருக்கணும். இதுதான் வந்து வெண்பொங்கலுக்கான பதம். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு சூடானதுமே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், இந்த ரெண்டுமே சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா சூடு பண்ணுங்கள். சூடானதும் எடுத்து வச்சுருக்க மிளகை அதோடு சேர்த்தணும். மிளகு வந்து வெடிச்சு வரும். அப்படி நல்லா வெடிச்சு வரணும். அப்படி நல்லா வெடிச்சு வந்ததுமே எடுத்து வச்சுருக்க சீரகத்தை சேர்த்திக்கலாம். சீரகத்தோட கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்தி முந்திரியும் சேர்த்தி நல்லா வணக்கிக்கோங்க. முந்திரியோட கலர் வந்து நல்லா பொன்னிறம் வரும். கருகாமல் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இதை வந்து பச்சரிசி அந்த சாதத்து கூட எடுத்து கொட்டிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே வந்து சாதத்தோடு கொட்டியாச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெண்பொங்கல் டேஸ்ட்டாக சூப்பராக வரும். பாருங்கள், வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி கூடயும் சாம்பார் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.